வெற்றி வேட்பாளர் திருமதி திலகபாமா அவர்களை ஆதரித்தும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க பொதுமக்களை கோரியும் நமது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம்ஜி அவர்களையும் நமது பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் திரு தனபாலன்ஜி அவர்களையும் வருக வருக என வரவேற்று முதலாவதாக நமது பாராளுமன்றத்தின் பொறுப்பாளர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு தனபாலன்ஜி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியின் ஆசை பெற்ற வெற்றி வேட்பாளர் திலகபாமா அவர்களுக்கு வாக்களி சேகரிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணியினுடைய தேசிய செயலாளர் வேலு இப்ராஹிம் அவர்களே, வேலு இப்ராஹிம் அவர்களே, இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய திண்டுக்கல் தொகுதி பொறுப்பாளர் அமைப்பாளர் கார்த்திக் கணேசன் அவர்களே, இணை அமைப்பாளர் மல்லிகா அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் போல்சி அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய திருப்பதி அவர்களே மற்றும் அவரோடு வந்திருக்கக்கூடிய ஏனைய கூட்டணி கட்சியுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட மாநில நகர ஒன்றிய நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக வெற்றி அடைவது உறுதியாகி கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடும் திலகபாமா அவர்கள் மாம்பழ சின்னத்திலே போட்டியிடுகிறார். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் கூடிய வாக்காளர் அனைவருமே மாம்பழ சின்னத்திற்கு வாக்களி தாருங்கள். எதற்காக தர வேண்டும் என நீங்கள் நினைக்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. ஊடகம் மூலமாகவும் பார்த்திருப்பீங்க, செய்தி மூலமாகவும் பார்த்திருப்பீங்க, மக்களுடைய எண்ணங்களை நீங்க நினைச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே 2 கட்சிகள் போட்டியிடுகிறது. அதாவது எதிர்கட்சிகளாக ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற சின்னமாக அறுவாள் சுற்றில் சின்னத்தில் ஒருவர் போட்டியிடுகின்றார். அவருடைய பேர் சச்சிதானந்தம். அந்த கட்சியை பத்தி உங்களுக்கு தெரியும், அந்த கொக்கி கட்சியை பத்தி தெரியும். கொக்கினாலே ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம வாழ்க்கையில போய்கிட்டு இருப்போம். ஒரு மில்லு நல்லபடியா ஓடிட்டு இருக்கான். பிறந்த தொழிலாளர்கள் எல்லாருமே அருமையா வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருப்பான். முதலாளிகளே தன்னுடைய தொழிலாளர் நல்லா இருக்குன்னு சொல்லி பல திட்டங்களை உருவாக்கி நல்லபடியா கம்பெனி நடத்திட்டு இருப்பான். திண்டுக்கல்லை பொறுத்தளவு தொழிற்சாலை நிறைந்த பகுதி திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி. ஆனா இன்னைக்கு தொழிற்சாலையை பூரா மூட வச்சு இன்னைக்கு பல பேர் தூக்கு தொங்க விட்டது. இன்னைக்கு யாரும் பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அவருடைய தோழர்கள் சேர்ந்து இன்னைக்கு எல்லாத்தையும் கம்பெனில மூட வச்சுட்டாங்க. இன்னைக்கு இன்னும் குறை கம்பெனி மூட வச்சிடறாங்க. குறிப்பா தோல் தொழிற்சாலை போய் மூட வச்சிருக்காருன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான். இவர்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமான்னு முதல்ல சொன்னீங்க. அடுத்தபடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக நெல்லையை சார்ந்த பயங்கரவாதி பல வழக்குகள் உள்ள நெல்லை முபாரக் வந்து நிற்கிறார். இங்க இதே திண்டுக்கல் பாராளுமன்ற நெல்லை விட்டு திண்டுக்கல் நிற்கிறார். அவருக்கு முதல்ல நம்ம ஓட்டு போடணும் யோசிங்க. முதல்ல ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெறுவது உறுதி. 40 தொகுதியிலும் வெற்றி பெற்று அதற்கு மேல வெற்றி பெற்று கூட பாரத பிரதமராக 3வது முறையாக மோடி அவர்கள் வர்றார். இங்க கொக்கிக்கோ அல்லது ரெட்டலைக்கோ ஓட்டு போட்டு ஓட்டை வந்து விவசாயிக்கிறாங்க. நாமளும் வேட்டு வைக்கிற மாதிரி திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில பல வழக்கு திட்டங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி சின்னமா மாம்பழ சின்னத்துக்கு வாக்களை தாருங்கள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக திலகபாமா அவர்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே திண்டுக்கல்லுடைய மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் மோடியோட தெரிவித்து அங்கிருந்து நடத்திட்டு வாங்கி நேரடியாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல திலகபாமா இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒட்டுமொத்த தொண்டர்கள் நாங்கள் இருக்கோம். அதற்காக நீங்க இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆசை பெற்ற வேட்பாளர், பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசை பெற்ற வேட்பாளர்
பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞர் எழுச்சி நாயம் மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆசி பெற்ற வேட்பாளர் திலகபாமா அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் தாருங்கள் சார் கேட்டுக்கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதாக்கு, பாரத் மாதாக்கு, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. அடுத்தபடியாக நமது பார்லிமெண்ட் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருமதி திலகபாமா அவர்களை ஆதரித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்கு கேட்குமாறு நமது சிறுபான்மையினர் அணியின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம்ஜி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காளர் பெருமக்களே, இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்களை ஆதரித்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று உரிமையோடு உங்களிடத்தில் வாக்கு